Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது வெண்டைக்காய் புளி குழம்பு. இது வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். இந்த புளி குழம்பு வந்து என்னன்னா நம்ம வந்து அதாவது மில்லட்ஸ் அதாவது வரகு அரிசிக்கு வெச்சுக்கலாம். அதே மாதிரி சவுப்பரிசி இந்த மாதிரி வந்து மில்லட் வெரைட்டிஸ்க்கு வந்து நம்ம புளி குழம்போட சாப்பிட்டனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது வந்து என்னன்னா அதாவது சிவப்பரிசிக்கு வந்து நல்ல காம்பினேஷனும் கூட. வெண்டைக்காய் வந்து நம்ம ரெண்டா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் தேங்காய் இது வந்து ஒரு தனி கடாயில் நம்ம வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக வந்து தனியா மிளகு சீரகம் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தனியாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காயும் தனியாக வதக்கிட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வெண்டைக்காய் குழம்புக்கு ஃபஸ்ட் வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு துணி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஜஸ்ட் லைட்டாக பண்ணிட்டேன்னா இந்த ஈரத்தை ஃபுல்லாக எடுத்துடலாம். இப்போ நம்ம ஈரத்தை எடுத்துட்டோம். இதில் இந்த ரெண்டு சைடும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த நுனி ரெண்டையுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்னென்னா இதை வந்து கொஞ்சம் பெரிய ஸ்லைஸில் ரெண்டாக நம்ம போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஒரு மண் கடாய் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டதுக்கப்புறம் நம்ம மல்லி விதை நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது கூட வெந்தயம் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு, மிளகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன். இது கூட நம்ம 2 வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதாவது ஒரு நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். சீரகம் மிளகு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதை வதக்கிறப்பவே நம்ம தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம பாதி தக்காளியை நம்ம வந்து இது கூடயே வதக்கிக்கலாம். பாதி தக்காளி நம்ம தாளிச்சுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி. அடுத்து நம்ம ஆட் பண்ணுறது தனியாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியாச்சு. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதை அப்படியே சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் அளவுக்கு அப்படியே சேர்த்து இது வந்து ஜஸ்ட்டு பரட்டி விட்டாலே போதும். ரொம்ப நேரம் வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மண் பாத்திரத்தினோட சூட்டுக்கே வந்து நல்லா வந்து வதங்கிடும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் மசாலா கலவையை. இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இது நல்லா வதக்கிட்டோம். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம மண் பாத்திரம் வச்சுக்கலாம். நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்ச உடனே ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 20 பல் பூண்டு. ஃபஸ்ட்டு அரை தக்காளி அரைச்சிட்டோம். இந்த அரை தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப நேரம் வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நம்ம அரைச்ச கலவையை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம புளி ஊற வச்சுருக்கிறோம் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு. இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருக்கிறோம். நல்லா கரைச்சிட்டு சக்கையை மட்டும் எடுத்துகிட்டு ஜூஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு போட்டுக்கலாம். அதே மாதிரி புளி தண்ணியை நம்ம கரைச்சி வச்சுருக்கிறோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயாச்சு. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரப்பவே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து எண்ணெய் வந்து ரொம்ப ஜாஸ்தி விடலை, கம்மியாக தான் விட்டுருக்குறோம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம்.
சென்ற இடத்தால் செலவிடாதீதொரீ நன்றின் பால் உய்ப்பதறிவு. விளக்கம். மனத்தை அது சென்ற இடங்களில் செல்ல விடாமல் தீமையானவற்றிலிருந்து நீக்கிக் காத்து நன்மையானவற்றில் மட்டுமே செல்ல விடுவதே அறிவு ஆகும்.